இப்படிலாம் பண்ணா உங்களுக்கெல்லாம் என் மேல நம்பிக்கை வருமேனு தான் நான் இப்படிலாம் பண்றேன். குடிங்க குடிங்க. என்ன தங்கச்சி, இது உன் வீடுமா? உன் வீட்டில் நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாமா? ரொம்ப நாளா நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி இருந்தப்ப எனக்கு ஆசாசியா சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நேரம் மட்டும் எனக்காக சமைச்சு கொடுக்க முடியுமா? ப்ளீஸ்மா. உறவுன்னு யாருமே இல்லாம தனியா வாழ்றவனா நீ இந்த உதவி கூட பண்ண மாட்டியா? என்ன உன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கோமா ப்ளீஸ். சார், அந்த ஆளு புகைய போட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டான் சார். எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு இருந்தானுங்க சார். தாண்டா நாம வச்ச பொரியல பக்காவா வந்து சிக்கிக்கிட்டான்டா. ஆனா நம்ம போட்ட பிளானுக்கு மேல அவன் ஒரு பிளான போட்டு பையனை காப்பாத்திட்டான்டா. சிவராமா, என்ன நீ நெருங்கி வந்துட்டல்ல, இனி நீ தப்பிக்க முடியாது. சீக்கிரமா நான் உன்னை பிடிக்கிறேன்டா. முருகா, நான் சொல்றத கேளுடா. நான் உன் அப்பா இல்லடா. முருகா, இல்லடா. டேய், டேய். ஆமாண்டா, நான் உன் அப்பா தான்டா. உன்னை வளர்த்த உன் அப்பா சிவராம நான் தான்டா. முருகா, முருகா. முருகா, இந்த உலகத்துல என் சொந்த பந்தம் யாராலையுமே என்ன கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் தூக்கி வளர்த்த புள்ள நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. அதான் உன் மனசுல இருக்கிற கள்ளங்கப்படம் இல்லாத பாசம். சொல்றேன். உனக்கும் அஞ்சலிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. டேய், அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பியா? சொல்றா. இது யாருன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கான். இவன் தான் 10 கொலை டேவிட். நல்லா பாத்துக்க. இவரோட முகமா இவரோட முகத்தை மாத்திரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகேஷ் தாண்டா. ஏய் ஏய் முருகா 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 முருகா, சொல்றதை கேளுடா. நான் சொல்றதை கேளுடா.
அவசரப்படாதடா. ஏற்கனவே அவனால நம்ம நிறைய இழந்திருக்கோம். அவன் எப்ப என்ன செய்வான்னு தெரியாது. அவன்கிட்ட பணம் இருக்குடா, ஆள் பலம் இருக்கு. அவனுக்கு நேருக்கு நேர் முன்ன ஜெயிக்க முடியாது. நாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா தாண்டா பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஏய், டேய் டேய், நான் சொல்றத கேளுடா. இப்ப வேணாண்டா. உன்னை புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன சுத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் என்ன தீவிரவாதின்னு தேடிக்கிட்டு இருக்கு. நான் தான் உன் அப்பா சிவராமன்னு தெரிஞ்சா அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா? டேய், அப்படி ஆகக்கூடாது. துளசி வாழ்க்கையும் அஞ்சலி வாழ்க்கையும் இன்னும் சரியா ஆகலடா. அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிட்டு, என்ன சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லலாம்டா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் டேய், நான் சொல்றத கேளு. இப்ப யாருக்குமே தெரிய வேணாண்டா. நான் சொன்னா கேளுடா. எங்க வீட்டுக்கா? டேய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போ. டேய் முருகா, இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு எந்த ஆர்டரும் தேவையில்லை. நாங்க வந்து விசாரிக்கிற வரைக்கும் நல்லது. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் வந்தாங்கன்னா வீடே 2 ஆயிடும். கடவுளே, ஒரு பக்கம் என் பிள்ளையும் மருமகளையும் காணோம், இன்னொரு பக்கம் என் புருஷனை தீவிரவாதின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஏன்டா இவ்வளவு சோதனையோ? அத்தை, அண்ணி ரேவதி, அண்ணி எங்க போயிட்டீங்க? எங்கம்மா போனீங்க? டேய் முருகா, எங்கடா போன? அண்ணா, உங்களை காணோன்னு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? டேய் எங்கடா போன?